ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆன்மீக தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலே அழகர் ஆற்றுல இறங்க என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு ஒரு சின்ன தப்பு பெரிய பிரச்சனைக்கு காரணமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது தூங்கா நகரம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். மதுரை தூங்கா நகரத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. மதுரை திருவிழாக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, உலக புகழ் பெற்றது என்று சொல்லலாம். மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருவிழா சித்திரையில் நடைபெறும். மதுரையுடைய அந்த கோலாகலமே அந்த சித்திரையில் நடக்கக்கூடிய திருவிழா தான் காரணம். ஸோ இந்த மதுரையில் ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டையே ஆள்றாங்கங்கிற மாதிரி இன்றளவு சொல்லப்படுது. ஸோ மதுரை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் ஒவ்வொரு வருடமும் பயங்கரமாக சிறப்பாக நடைபெறும். அதில் திருமணத்தை பார்க்குறதுக்கு கள்ளழகர் வருவார். அப்படி வரக்கூடிய கள்ளழகர் வருவதற்கு முன்னாடியே திருமணம் நடந்து போயிடும். அந்த கோபத்தில் கள்ளழகர் திரும்ப வைகை ஆற்றுல போகும்போது வெள்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாலுமே கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றிய உண்மை விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கினதுனால அடுத்து மதுரையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். சரி, இப்போ கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு உண்மையான ரீசனை பார்க்கலாமா வாங்க. ஸோ கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடியதை பார்க்கறதுக்கு அப்படியே செம ஜோராக இருக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிவாங்க. உண்மையாலுமே எதற்காக மதுரை வருகிறார் அழகர், மீனாட்சிக்கு எதற்கு திருமணம், இந்த சித்திரா திருவிழாவுடைய ஃபுல் கதையவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு? அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடமிட்டு மதுரை வருவது ஏன்? தள்ளக்குளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன்? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கோ. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திர திருவிழா எப்பயுமே கொடியேற்றத்தோடு தொடங்கும். இந்த திருவிழாவிற்கு ஒட்டுமொத்த மதுரையுமே ஒரு வருடம் காத்திருக்கும் என்று சொல்லலாம். விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் வைகை ஆற்றுல எழுந்தருளக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது ஒட்டுமொத்த மதுரை மக்களுடைய பெண்களும் தாலி கயிறை புதுப்பித்து கொள்வது வழக்கம். திருக்கல்யாண கதை பாரம்பரியமான என் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது வருடாந்திர தெய்வீக திருமண திருவிழா என்று சொல்லலாம். இது சித்திர திருவிழா என்று போற்றப்படுது. இந்த திருவிழா சக்தி தேவியின் வடிவமான மீனாட்சி மற்றும் சிவபெருமான் வடிவமான சுந்தரேஸ்வரரோடு திருமண வைபவம் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுது. விஷ்ணுவின் ஒரு வடிவமான அழகரும் கள்ளழகர் கோயில் மதுரையில் கௌரவிக்கப்படுகிறது. மேலும் அவர் மீனாட்சியின் மூத்த சகோதரராக கருதப்படுகிறார். பண்டைய இதிகாசத்தின்படி தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் மன்னன் மலையத்துவ ஜாதன் பாண்டியன் அவரது மனைவி காஞ்சனமாலா ஆகியோர் யாகம் நடத்திய போது மீனாட்சி சிறு குழந்தையாக யாகசாலையில் காட்சியளித்ததாக கூறப்படுது. அப்போது குழந்தை மீனாட்சி சக்தி தேவியின் அவதாரம் என்றும் சிவபெருமானே சரியான தருணத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வருவார் என்றும் வானத்திலிருந்து தெய்வீக குரல் அரச தம்பதியினருக்கு தெரிவித்தது. மீனாட்சி அனைத்து வகையான கலைகளையும் பயிற்சி பெற்றார். மேலும் அவரது தந்தைக்கு பின் பாண்டிய நாட்டின் ராணியாக முடிசூட்டப்பட்டார். தனது திறமையால் அவர் பூமியில் உள்ள மன்னர்களை தோற்கடித்தார். இறுதியாக சிவபெருமானை வெள்ளை கைலாயமலைக்கே சென்ற மீனாட்சி போர்க்களத்தில் சுந்தரேஸ்வரரை நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொண்டார். மேலும் அவர் சிவபெருமானின் சக்தியின் அவதாரம் என்பதை அறிந்து கொண்டார். மீனாட்சி மீண்டும் தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கே வருவதாக சுந்தரேஸ்வரர் உறுதியளித்தார். உரிய நேரத்தில் சிவபெருமான் தேவர்கள், பூத கணங்கள் மற்றும் ரிஷிகளோடு மருகைக்கு வருகை தந்தார். சிவபெருமான் மீனாட்சியை மனம் முடித்து பாண்டி நாட்டை தனது மனைவி மீனாட்சியிடம் நல்ல முறையில் ஆட்சி செய்தார். இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அனைத்து காலங்களிலுமே சீராக மழை பெய்தது.
பயிர்கள் செழித்து விளைந்தது. மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் சிறப்பாக ஆளப்பட்டதால் மதுரை மக்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாம நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தனர். மீனாட்சி கல்யாணத்தன்று பக்தர்கள் அதிகாலையிலே எழுந்து தெய்வீக அன்னையை தரிசனம் செய்ய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆவலோடு செல்வது வழக்கம். பொன்னாலான மீனாட்சியும் சுந்தரேஸ்வரி வழிபட்டு பூஜிக்க வேண்டும். பக்தர்கள் பழங்கள், பூக்கள், மலர் மாலைகள், தேங்காய், பிற பூஜை பொருட்களை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள் அழகிய ஆபரணங்களாலும் ஆடைகளாலும் அலங்கரிக்கப்படும். இதுக்கிடையில் மதுரை வருகிறது கள்ளழகர் எதற்காகங்கிற கேள்வி இருக்கோ. சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைண தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ மதுரை வரக்கூடிய அழகர் ஆற்றுல இறங்குவார். ஸோ ஆற்றுல இறங்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்புவார். கல்யாணத்திற்கு ஏன் வராமல் இருப்பார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். ஸோ கல்யாணத்திற்கு வராமல் இருக்கிறதுக்கான கேள்வி எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அழகருடைய மதுரை பயணத்துடைய நோக்கத்தை முதல்ல சொல்கிறேன். மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் உள்ள தேனூர் மண்டபத்திற்கோ ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்கோ தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வருவது தான் அழகருடைய மதுரை பயணத்தின் நோக்கம் என கோவில் திருவிழா அழைப்பில் கூறப்படும். ஸோ மீனாட்சி கல்யாணமும் அழகர் வருகைக்கும் இதில் என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. பாண்டிய நாட்டில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கு. எனவே சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியாக இரு விழாக்களும் இணைக்கப்பட்டது. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நாளையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திர மாதத்திற்கு மாற்றப்பட்டது. சித்திர திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதற்கான சான்று. சோழவந்தான் அருகேயுள்ள தேனூர் எனும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டுள்ளது. வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்த அழகர் சொல்லக்கூடிய மண்டபம் பெயர் தேனூர் மண்டபம். தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோவில் மரியாதை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாக அமைந்தது. இந்த 2 விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் தான் கிபி 1623 1659 இணைத்துள்ளார். மீனாட்சம்மன் கோவிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் தம்முள் கலந்துரோடாகவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திர திருவிழாவை மாற்றக்கூடிய நோக்கத்திலும் திருமலை நாயக்கர் இதை செய்துள்ளார். அழகர் ஊர்வலத்தில் உடைகள், நகைகள், பிற அணிகலன்களை எடுத்து வரக்கூடிய வண்டிகளும் உண்டியல்களை ஏந்திய வண்டிகளும் வரும். அதனை தங்கை மீனாட்சி கண்ணன் அழகர் திருமண சீர்கொண்டு வருவதாகவும் நம்பிய மக்கள் தங்கள் கதைக்குள் சேர்ந்துள்ளனர். மற்றபடி அழகர் ஊர்வலத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் இப்படிதான் சம்பந்தம் வந்ததாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ கள்ளழகர் வருது, ஆற்றுல இறங்குறது, இதை பற்றிய ஒரு விமோச்சனமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உண்மையில் அழகர் ஆற்றுல இறங்க என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.